இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழிதிடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைந்தது தானா பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர், அவ்வளவுதான் தேவை, எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ட் so happy to be here. ஷெரீப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு. ஓகே, நிறைய சாங்ஸ் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுல என்னோட ஃபேவரட் அவர் கூட அடியே அடியே சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒன்னா ஒர்க் பண்றோம், இனிமேலும் ஒன்னா ஒர்க் பண்ணுவோம். And Master, thanks for being with me all the time whenever I need it. Thank you, Master. So Master oda steps andula neenga vandu dance ஆக பார்க்கறது எப்பவுமே it's a beautiful feeling for us. So நீங்க வந்து அவரு கோரியோகிராஃப் பண்ணதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாஸ்டர், கொஞ்சம் மாத்தி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனா அவர் கேட்கல. வச்சிருக்காரு. ஆமா, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆடிதான் ஆகணும்னு சொல்லுவாரு அவர் எப்பவுமே. ஆனா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, ஸோ எதுவும் சொல்ல முடியாது. பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்பவுமே. நல்லா இருக்கு கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கத்துக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும், அவ்வளவுதான். ஓகே, ரவி மோகன் சார் பொறுத்த அளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது ஒரு குத்து இருந்தாலோ இல்ல ஸ்டைலிஷான எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? which one அவர் ஆடி ரசிக்கிறது என்ன மாஸ்டர்? சார் வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் அப்பதான் ஸ்டார்டிங் கத்துக்குட்டி. அவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அப்படியே லைட்டா எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன் என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மைர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ், நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலுமே சொல்லுவேன் ஹூஸ் தி பெஸ்ட் டான்ஸர் சொல்லும்போது நான் அவரோட பேரு சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லெக் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்க நிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம லைஃப்ல சொல்லுவோம் நம்ம வளரும் போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடுவோம். அப்படி இல்லாம இன்னைக்கும் எவ்வளவு வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் கமிங் ஃப்ரம் ஸ்கிராச். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யாரு போய் சொன்னாலும் he will respond. அண்ட் அவர் எப்படி சொல்றது, இட் இஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹியூமன் லைக் ஹிம். பட் ஆனால் நான் கூப்பிட்டேன்னா எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயம் தான், நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு கூப்பிடுறேன்னாரு. அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு, நான் வரேன் மாஸ்டர் அப்படின்னு. அவ்வளவுதான், வர எதுவுமே சொல்லல. தட் ஸ்வீட் இஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்க உங்களை பார்க்கறதுக்கு ஒரு 5 days they were very happy and அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ that's it. Yes. That's a great thing. Yeah, I have something to ask him. நீங்க வந்து டான்ஸ் எப்படி பாக்குறீங்க? Like personally, how is it connected to you, dance? நான் எப்பவுமே டான்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபா தான் பாக்குறேன். ஓகே, ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனை டெலிவர் பண்றதுக்கான பெஸ்ட் டூல் டான்ஸ். ஹாப்பியா இருந்தாலும் ஆடலாம், கோவமா இருந்தாலும் சிவதாண்டவம் ஆடலாம், சோகமா இருந்தாலும் ஆடலாம். ஸோ லைஃப்ல எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்றதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமா இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஐயோ டான்ஸர் பை தி வே, சின்ன வயசுல டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா நீங்க? ஆமா, நான் வந்து 4 வயசுலயே அந்த பரதநாட்டியம்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. முதல்ல பிடிக்காம தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரே தடவை இந்த மாதிரி மெடல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் சீரியஸா கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் ஜர்னி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. And I'm very happy about it. What's your favorite style of dance? Hip hop ரொம்ப பிடிக்கும். Hip hop. நீங்க கோரியோகிராஃப் பண்ணி ஒரு ஹிப் ஹாப் ஆடி இருக்காருங்களா? இல்ல அந்த ஸ்டைல் ஆனதுல, பட் கூடி விரைவில் ப்ரோ கோட் ஒரு படம் பண்றோம், அதுல நீங்க கோரியோகிராஃப் பண்றீங்களா மாஸ்டர்? Okay, so before we leave you, a few steps for us. Dance event க்கு வந்து with children come புடிச்சுங்க. SDC starts. Kids. SDC star kids, please join us on stage.
ரவி மோகன் சாரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. பட் யூ காட் an opportunity to dance. Excited? Yeah, okay. லைவா எங்களுக்காக ரெண்டு பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you kids, thank you so much. Thank you so much. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you, congratulations to Mr. Sheriff and the whole family and Appa Amma, everybody, congratulations on such a wonderful event. First of all, thank you so much for coming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவென்ட்க்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And I'm sure ஷெரீப் மாஸ்டரோட பயணத்துல எப்பவுமே ரவி மோகன் சார் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவரோட நிறைய சாங்ஸ்க்கு அவங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு சாங் ரவி மோகன் டான்ஸ் ஆடி நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு சாங் ஆன் ஸ்கிரீன்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? I think அவருக்கு ஒரு ஜூம் வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட நேரத்துல. I'm sure you have seen many. அவரோடதா? ஆமா அவரோடது. அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். That's the one I like. பாட்டே பாடிட்டீங்க எங்களுக்காக. Thank you. So நீங்க சொல்லுங்க டான்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் இருக்கு? Dance is what he taught me also. Dance is the celebration of life, and I'm so happy that Mr. Sheriff has put up such a huge parade for the school. Ninga dance adite irunda kashtame varadu actually life la. That's it's the best thing to do in life. And avaru ungalku solli kodutha vishayam adana dance is the celebration of life. Avrada sonnar. Yes, absolute full credit. Okay, உங்களுக்கு வந்து டான்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆட பிடிக்கும்? லைக் ஸ்லோ அந்த மாதிரி சாங்கா இல்ல இறங்கியோட பயங்கரமா ஃபோக் ஜாலி அந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? I generally enjoy a lot of Afro. I'm a very Afro person. But otherwise, I'm happy with everything. I love Bharatnatyam. I'm also trained in Bharatnatyam. Oh, is it? Okay. For about 5 years. So I just appreciate dance and movement and dance or your toxins, mental health, எல்லாத்துக்குமே it's the best thing possible. So I love dance. நான் சும்மாவே டான்ஸ் ஆட தெரியாதவங்களே டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு trained dancer. So ஒரு few steps எங்களுக்காக கெனிஷா. அப்புறம் மாதிரி எல்லாம் ஆட முடியாதுங்களே. ரவி மோகன் அவர் செப்பரேட். கெனிஷா டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்கும்? I'll dance if Mr. Sheriff dances with me. Sure, why not? Master, come on. தம்பி நல்ல ஒரு சாங்கா போடுப்பா. அத கொடுத்துருங்க. நீங்க ஈஸியா ஆட சொல்லுங்க ப்ளீஸ். அவர் சொன்னார்ல அவர் சிரிச்சுக்கிட்டே ஆடுவாரு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, அந்த சாங்குக்கு நீங்க இட் வாஸ் அந்த பாட்டு இவர்தான் என் லைஃபே டேமேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி தேஜோ பரத்வாஜ் தான் ஃபுல்லா. யார் இவரு? இவரு நினைச்சீங்க இருக்காரு அவரு. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு என்ன வந்து தமிழ்ல நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல வச்சு செஞ்சாரு என்ன. அப்படியா? வாங்க சார். அவர் அப்ப மட்டும் இல்ல இங்க கூட வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் வந்து நினைக்கிறேன். சார் வாங்க. கரெக்டா சொல்லுங்க. வீடியோ டைரக்ட் பண்ண அவ்வளவுதான். டைரக்ட் பண்ணீங்க. டான்ஸ் ஆடுவீங்களா சார்? டான்ஸ்
மாஸ்டர் நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக இப்போ அது பண்ணுங்க. தம்பி சாங் ரெடியா? ரெடி, ஓகே. எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடுனீங்க. அன்றும் இன்றுமோட டைரக்டர் சார், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் தி ஈவென்ட். ஆல்சோ தேஜோ சார், தேங்க் யூ. சோ இப்போ கணேஷ் வந்து டான்சர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாம நாங்க வந்து டான்ஸ் நம்பர் கேட்டோம். பட் நீங்க ஒரு சிங்கர் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். டபுள் ட்ரபிள். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் ப்ளீஸ். பட் எல்லாமே வந்து அவரை பார்த்து ஓகேயா, எந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறது, எந்த சாங் பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்ப கியூட்டா வந்து நீங்க கேட்டு கேட்டு பண்றீங்களா? பிகாஸ் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம எங்க சென்னையில போனாலும் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. That's so sweet. Okay, சார் சொல்லுங்க, என்ன பாட்டு சார்? தமிழ் சாங், எனி தமிழ் சாங், எனி சாங் எங்களுக்காக. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழிதிடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைந்தது தானா பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. Oh, thank you to you, Kanisha. சார் சூப்பரா. இவங்க வேற என்னெல்லாம் டேலண்ட் இருக்கு சார்? என்ன கேட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டா அவங்க பண்றாங்க. மிமிக்ரி பண்ணுவாங்களா? மாட்டி விட்டுருவாரு ஓகே அப்படின்னு சொல்லி. That's it. But anyway, this is super special for us. Thank you for joining us for the event. எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடி பாட்டுல பாடினதுக்கு மாஸ்டர். And thank you so much, Kanisha, because I'm a very big fan of her voice, because அவங்க யூனிக்கான வாய்ஸ் அவங்களுக்கு. தமிழ்ல இப்பதான் உள்ள வராங்க. இனி தமிழ்ல ஒரு we can go to see the international artist மாதிரி தமிழ்ல definitely she will rule for sure, because she have a very unique talent in even sounding. அவங்க மியூசிக் அவ்வளவு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. Step by step, I mean, I think in few months she's going to be do some big things in Tamil industry. So even I'm following you like anything, because as an artist you're doing wonderful job. Thank you so much. Thanks for coming. And thank you so much for inviting me also. Congratulations to everybody and all the parents. Don't ever stop your children from dancing. I forgot English for a minute. Thank you. Thank you once again. இது ஸோ அதுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகரம்ல இருந்து ஜெயஸ்ரீ மேம் வந்திருக்காங்க. அது வந்து அவங்க முன்னாடி இந்த குழந்தைங்க வந்து சைல்ட் லேபர் கான்செப்ட் ஆடினது வந்து இட் இஸ் வெரி கனெக்டட் டு அஸ். ஏன்னா இன்னைக்கு நாங்க இது பிளானே பண்ணல, அந்த பசங்க ஆடினாங்க. அது அவங்க முன்னாடி ஆடினது வந்து எங்களுக்கு, ஏன்னா அவங்கள ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கள வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் ரியலி ஒரு கனெக்டடான விஷயம். ஸோ எல்லாமே ஒரு பர்பஸ் தான் நடக்குது அப்படின்னு ஹாப்பியா இருக்கு. அண்ட் தேங்க்யூ பொன்ராம் சார், இங்க வர்றதுக்குள்ள அங்க வந்துட்டீங்க பாருங்க. சோ பொன்ராம் சார் இருக்காரு, டைரக்டர் பொன்ராம் சார். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சூப்பர் டான்சர் நம்ம கருணாகரன் அவர்கள். ஃபர்ஸ்ட் நான் பண்ண சாங்க்கு அவர் தான் டான்சர். எனக்கு கிடைச்ச பிரபுதேவா மாஸ்டர், ரஜினி சார்லாம் அவர் தான் ஃபர்ஸ்ட் சாங். காசு பணம் துட்டு பண்ணி இப்ப வரைக்கும் நாங்க அதுக்கு தான் மாஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா. சோ தேங்க்யூ சோ மச். சோ எஸ்டிசி வந்து ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனின்னு நான் வந்து 2009ல உங்களில் நடத்த பிரபுதா வின் பண்ணோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என் பேர்ல எதுக்கு ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் ஷெரீஃப்ன்ற ஒரு பேரு கொஞ்சம் ரீச் ஆனதுனால நேம்ட் இட் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சோம். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வி வாண்ட் டு கிரியேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் திங், பிகாஸ்
ஒரு டான்ஸ்ன்றது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட், சும்மா கூத்து ஜாலியா ஆடிட்டு போறது மட்டும் இல்ல, அது மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், அது மூலியமா நிறைய விஷயம் நம்ம கத்துக்க முடியும்ன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி வந்து ஒரு டூல், நம்ம பிரெயின் வந்து அதை மெசேஜ் பண்ணுது. ஸோ அந்த பிரெயினுக்கும் பாடிக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷனை வந்து டான்ஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அது மாதிரி மூளையில இருந்து நமக்கு போற சிக்னலை இமீடியட்டா நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்றதுக்கு டான்ஸ் இஸ் ஒரு சூப்பர் டூல். ஸோ அது வந்து உங்களோட நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணும். இது வந்து நான் ஏன் டான்ஸ் ஸ்கூல்ல சேரணும்னு சொல்லலை. இந்த உங்க வீட்டு பக்கத்துல எந்த டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் நீங்க அங்க போய் உங்க குழந்தைங்களை சேர்த்துங்க. அங்க இருக்கிற நல்ல மாஸ்டர்ஸ் கிட்ட உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. டெஃபினட்டா தட் வில் கிவ் யூ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் அஸ், அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா டான்ஸ்ன்றது வந்து ஒரு 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். குழந்தைங்க கம்ப்ளீட்டா மொபைல்குள்ள மூழ்கி போயிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாது. இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிருச்சு. பிகாஸ் whenever we think, நம்ம முன்னாடி உட்காந்து மேல உட்காந்து யோசிச்சு பார்த்தலாம் யோசிச்சிருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட எந்த டூல்ஸும் மொபைல் போன்ஸ் இல்ல. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க 24/7 மொபைல் போன்ல தான் இருக்காங்க. யோசிக்கிறதுக்கான டைமே கிடையாது அவங்களுக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. Every kid should do some kind of an art and that will definitely guide them to lead the very beautiful life for them. ஸோ அதனால இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து நிறைய விஷயத்தை போய் ரீச் பண்ணுன்றது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. அண்ட் நவ் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு அகரமுக்காக நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அகரமோட ஈவெண்ட்ல. ஸோ அந்த ஈவெண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்டா, ஐ மீன் எங்களோட டான்ஸ் ஷோவா இருக்க போது. இன்னைக்கு எங்க குழந்தைங்க ஆட போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம காலையில இருந்து வின் பண்ண எல்லா வின்னர்ஸும் இன்னைக்கு ஆட போறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்றோம், குழந்தைங்க ஆடுறதையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபியூச்சர் லைஃப் வந்து அவங்க கையில தான், எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. ஸோ நம்ம அவங்கள மறந்துட்டோமோன்னு ஒரு தோணுது. அதனாலதான் சொல்றேன், அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா கைட் பண்ணுங்க. Thank you. விஷயம் கிடையாது. I think we really have to give a huge round of applause for Sharif Master and his initiative here today. It means a lot. ஏன்னா ஒரு கலைன்றது இங்க எல்லாத்தையும் தாண்டி, நம்மளோட எல்லா தடைகளையும் தாண்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான விஷயமா இருக்கட்டும், இங்க எல்லா ஏற்றத்தாழ்வும் தகர்க்கப்படுறது வந்து கலையில இருந்துதான். அந்த கலையை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றது, அது வந்து ஒரு நடன கலையா இருக்கலாம், எந்த விதமான கலையுமா இருக்கலாம். இன்னைக்கு கல்வின்றதுக்கு கலையும் ஒண்ணுதான், கல்விக்குள்ள கலையும் உண்டு. சோ அந்த கலையை கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். சோ வாழ்த்துக்கள் உங்க இனிஷியேட்டிவ்க்கு. அகரம் என்னைக்குமே உங்க கூட நிற்கும். அகரம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு. எஸ்பெஷலி சூர்யா அண்ணா ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு சொல்லியிருக்காரு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோ அவரோட வாழ்த்துக்களோடையும் சேர்த்து இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாஸ்டர். கீப் டூயிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் திஸ். மேம் நாங்களே சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம், பட் நீங்க ரொம்ப அழகாவே வந்து சொல்லிட்டீங்க. சோ இதோட நம்ம வந்து இனோகிரேட்டும் பண்ண போறோம் நீங்க சொன்ன அந்த விஷயத்தை. மேம் வந்து எந்த அளவுக்கு வந்து அகரம் அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கல்வி வந்து வழங்கிட்டு இருக்காங்களோ, அதனை தொடர்ந்து நம்மளோட ஷெரீப் மாஸ்டர் டான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரீயா அண்டர் பிரிவிலேஜா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃப்ரீ டான்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. சோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவோட ஆரம்பம் இப்போ வந்து நம்ம இனாகிரேட் பண்ண போறோம். இந்த ஒரு நேரத்துல we'd like to welcome Sharif Master onto the stage please. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். First of all மாஸ்டர் கிட்ட அந்த ஒரு வெப்சைட் பத்தி, இனிஷியேட்டிவ் பத்தி. ஸோ தேங்க்யூ. இது வந்து ஆக்சுவலா ஏன் வந்து மேம் ஜெயஸ்ரீ மேம் வந்து கூப்பிட்டு இதை பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் அங்கிருந்து அது ஆரம்பிச்சது. ஸோ அங்க அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து அகரம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது என்ன இருந்தாலும் அந்த நேர்ல போய் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அங்க போய் பார்க்கும்போது தான் அவங்க சைட்ல எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கும்போது, அட்லீஸ்ட் எங்க கிட்ட இருந்தது டான்ஸ். ஸோ நாங்க அதை ஃப்ரீயா யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. ஸோ இதுல வந்து www.sherifmoves.com அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி, if you give us, we will try to connect you and give a free education for dance. இது அவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம we are ready to give whoever willing to dance and take dance as a career, we definitely support you. So thank you so much. அது மேம் முன்னாடி நாங்க அதை சொல்லி இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்றது we are very happy. அகரம் இன்னைக்கு ஊர்கூடி இழுக்கிற பேரு, அதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. இங்க இருக்கிற பல பேருக்கு பங்குண்டு, அதுல உங்களோட பங்கும் ரொம்ப முக்கியம். சோ இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப நல்லா போகணும். அதுக்கு எங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வாழ்த்துக்களும் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். வாழ்த்துக்கள் மாஸ்டர். Thank you so much. சோ இன்னொரு வாட்டி அந்த வெப்சைட் பேர் சொல்லிடலாம். இட்ஸ் www.sherifmoves.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஃபைனலி நம்ம ஜெயஸ்ரீ மேம்
முன்னிலையில வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல ஒரு கைத்தட்டல் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட்டோட ஒரு ஆரம்பமா இருக்கும். ஸோ இதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஒரு டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆன் சர்டன் கிரைட்டீரியாஸ் டெஃபினட்டா ஃப்ரீ டான்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். மாஸ்டர் எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன் ஹவு டஸ் இட் ஒர்க் மாஸ்டர்? See, we are planning to give offline also. Offline na நம்ம ஸ்டுடியோக்கே வந்து கத்துக்கலாம். அது யாரெல்லாம் நான் அஃபோர்டபிள் இல்ல எனக்கு டான்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டா will give ஆஃப்லைன் ஆல்சோ. அதாவது டான்ஸ் ஸ்டுடியோல வந்து கத்துக்கலாம். இல்ல வெளிய ஊர்ல இருக்கேன் எனக்கு அங்க ஆக்சஸ் இல்ல அங்க டான்ஸ் ஸ்டுடியோ இல்லங்கும் போது we can connect with online also. So அதுக்கான ஒரு இதுதான். So இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான இந்த வெப்சைட் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க. மீதி நாங்க will call you and we will connect you. Thank you. Once again, hats off to your innovation master. Thank you, and once again, thank you very much, ma'am. Thank you for joining us. Thank you, and congratulations, master. சூப்பர். அவர் வந்து ரொம்ப இப்போ இந்த ஷெரீஃப்மூவ்ஸ்.com இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரீயா நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காருல்ல. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியே ஒரு சினிமாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எப்ப எந்த விஷயம் எனக்கு ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி அப்போ ஒரு ரொம்ப ஒரு கிரன்ச்சான ஒரு சிச்சுவேஷன். அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையல. அவர் என்ன பண்ண, நான் வரணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கார் அவரே கேரளால இருந்து ஹையர் பண்ணி எடுத்து வந்து அவரே வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேச்சர். அது சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லா அந்த டான்ஸ் அப்படின்னாலே அது ஒரு மானிட்டரியா இல்லாம அது எவ்வளவு ஃப்ரீயா பண்ண முடியும், எவ்வளவு கூட நான் டான்ஸ் பண்றேன் அவ்வளவுதான். அதுக்கு அந்த ரெமுனரேஷன் அந்த மணி மைண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத நான் பார்த்த சினிமாவில் இருக்கிற ஒரு மாஸ்டர்னா அது ஷெரீஃப் மாஸ்டர் தான். அது 100% சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா சினிமால ஒரு மணி மோட்டிவ் இல்லாத ஒரு டான்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற மாஸ்டர். பட் அப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ எல்லாருக்குமே ஜூபாப்பும் பண்ணாரு. அதுக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் போன வருஷம் அதெல்லாம் பிஸியா இருந்தாரு. இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்காக வந்து பண்றது ரொம்ப சந்தோஷம். பட் அதுவும் அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க இவ்வளவு தூரம் சூர்யா சார் இவ்வளவு தூரம் இதை பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற கிட்ஸுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது இதோட அஜெண்டா என்னன்னு. நான் நினைச்ச ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிரேட் மூவ். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சோ டைரக்டர் பொன்ராம் சார், உங்களோட மூவிஸ்ல எப்பவுமே டான்ஸ்க்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்படியே பயங்கர ஹாப்பனிங் வந்து இருக்கும். டான்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் ஷெரீஃப் மாஸ்டர். கண்டிப்பா டான்ஸ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அண்ட் குழந்தைகளுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே ஃபர்ஸ்ட் வந்து ஷெரீஃப் மாஸ்டருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கார்த்திக் சொல்ற மாதிரி உண்மையிலே அவர் மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்கு. வெறும் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் நம்ம இல்லாம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஐடியாலஜி வந்து ரொம்ப அடிக்கும். அவர்கிட்ட டான்ஸ் பத்தி பேசும்போது சிம்பிளா ஒன்று சொல்லுவார், பெர்ஃபெக்டா டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லை, நல்ல டான்ஸ் ஆடினாலே போதும், பெர்ஃபெக்ஷன் தான் ஆடணும். ஸோ உண்மைதான், டான்ஸ் வந்து ரிலீஃபுக்காக பாடுறதுதான். அது வந்து பெர்ஃபெக்டா ஆடணுன்ற கான்சியஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடியே சொல்றதை நான் கேள்விப்படுங்க. ஸோ நம்ம டான்ஸ் வந்து குழந்தைகள், அதுவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் லாஸ்டா பிச்சுட்டாங்க பசங்களாம், நல்லா கலக்கிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைகள் கூட வேலை வாங்குற ஒரு திறமையும் அவங்க ஆட வைக்கிற எண்ணத்தை உருவாக்குற வந்து அதுக்காக ஒரு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுங்க. நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 years 10 years கழிச்சு உங்க பேக்கோட தான் நிறைய பேர் பசங்க சுத்தணும். வாழ்த்துக்கள் சார். நீங்க இங்க கிட்ஸ் எல்லாம் ஆடும்போது அவ்வளவு ஜாலியா சிரிச்சு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருந்தாரு பொன்ராம் சார். உங்களுக்கு டான்ஸ் எவ்வளவு பிடிக்கும் சார்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆட தெரியாது, அது ஒரு விஷயம். இல்ல நான் கேட்குவாங்க படத்துல டான்ஸ் அந்த ரேஞ்சு கூட நம்மளால ஆட முடியாது. ஆனா ஆடு என்னத்தை அவரு அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, ஆடு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, அது பெர்ஃபெக்டா நினைக்காம ஆடுனா போதும்னு நினைக்கிறாரு. சோ நான் டான்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச மொழிக்கு முன்னாடி உருவானதுதான். அந்த ஆதி காலத்திலே டான்ஸ் ஆடிதான் வந்திருக்கோம். சோ அதை கண்டினியூ பண்ணது ரொம்ப விஷயம். நமக்கு ஆட தெரியாது, ஆட சொல்லி கூட வைப்பான். மாஸ்டர் அப்படியே 2 ஸ்டெப் இவங்க ஆட வைக்கலாமா மாஸ்டர்? மாஸ்டர் நீங்க வந்து ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட ரெடியா இருக்காங்க. நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி சாரோட ஃபேன்ஸ் அண்ட் பொன்ராம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப மேடையில வந்து நம்ம பார்க்க போறோம். நீங்க தான் சொன்னீங்க மனசார டான்ஸ் ஆடினாலே போதும், பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை அப்படின்னு.
எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். நீங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ஆடுவீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணீங்க. எப்படி பண்ணாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் நான் கூப்பிட்ட உடனே ரெண்டு பேருமே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா சாருக்கு நான் படம் பண்ணியிருக்கேன். வி ஹவ் வொர்க் டுகெதர். நாங்கள் நிறையா டான்ஸ் பற்றி பேசுவோம். நாங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீலெல்லாம் போட்டிருக்கோம். கார்த்திக் ப்ரோ கூட வந்து எப்படி சொல்றது, அவர் சொன்னது நிறைய ஜாலியாக படம் போய் ஜாலியாக படம் பண்ணுவோம். இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் ஒன்லி அந்த மொமெண்ட். அந்த மொமெண்ட் ஜாலியாக வந்து நம்மளால ஒரு கிரியேஷன் உருவாகுதா, அதுக்கு ஒரு ஹாப்பி, அவ்வளோதான். அதுக்கு வந்து பேமெண்ட் ஆகுது ஒன்றும் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி பண்ணுறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்வைட் பண்ணோன்னே வந்ததுக்கு. இந்த குழந்தைங்கலாம் அவங்க கையில் அவார்டு வாங்கினாங்க. இட் பி தேர் ஆல்சோ பி பிளஸ்ட். அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வாங்குவாங்க. வரது சிப்ப உள்ள போட்டு விட்டாங்க போல இருக்கு. நான் ஸ்டாப்பா ஒரு சிப்ப போட்டு விட்டீங்களா? பாய்ஸ் அப்படியே வாங்க, கைப்பிடிங்க. பாய்ஸ் கம் கம் கம். வேற லெவல்ல இருக்கீங்களே. மியூசிக்ல ஃபுல் டைம் ஆடுவாங்க போல. சூப்பர் சூப்பர். வாங்க எல்லாருமே. இந்த குழந்தைகளை வச்சு கொரியோகிராஃப் பண்றது பெரிய விஷயம். அது ஒரு ஃபுல் பார்ட் ஆட வச்சிருக்காம கொரியோகிராஃபர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்த கொரியோகிராஃபர் அவர் பேசவே மாட்டாரு. அவரு கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான், வேற ஒண்ணு. சோ நீங்க எல்லாம் கை தட்டி என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப இருந்தே அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. பயப்படாம நிறைய இடத்துல அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க, நிறைய இடத்துல பேச நினைப்பாங்க. ஸோ அதனால இப்ப இருந்தே உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க குழந்தைங்கலாம் நினைச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு போங்க. நாளைக்கு சண்டே வாங்கி கட்டிக்காத அவங்க அப்படி சொல்லிதானே இறக்க முடியும். ஆடிக்கிட்டே இருப்பான் வெளியே வெளியே. ஐயோ வாடா. அப்புறம் என்ன? பாய் பாய். முடிஞ்சிருச்சு. வாங்க வாங்க. ஓகே பாய். பாய் பாய். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, இந்த பில்டப் உடனே நீங்க எப்படி வருவீங்கன்னு பார்த்தா சுத்தி இப்படி வரீங்க. ஈஸியா இருக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர். ரொம்ப அழகான ஹெவி, நானே எதிர்பார்க்கல இவ்வளோ படம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு பணம் துட்டு மணி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். அந்த பாட்டு முழுமையாக அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி ஒரு பெரிய ரீச் கிடைச்சதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று சந்தோஷ் நாராயணன் சார், இன்னொன்று ஷெரீஃப் மாஸ்டர். அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் பிளான் ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாக போய் நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான். எனக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஆப்ரேட் பண்ற லெவலில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டை ஃபுல்லாக ஒரே நாளில் வடபழனியில் இங்கே ஆப்போசிட்ல ஏவிஎம்ல எடுத்து கொடுத்தாரு ஷெரீஃப் மாஸ்டர். மாஸ்டர் கேட்ட எதுவுமே மாஸ்டருக்கு கொடுக்கல. மெயின் ஆர்டிஸ்ட் டான்ஸ் ஆடுவாரா? இல்லை, அவரால் வாக்கிங்கே கஷ்டம் அப்படின்னு நான் தான் அது. அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்னும் கேட்ட டைம் கொடுக்கல, ஒரே நாள் தான். அதுக்குள்ளேயே மாஸ்டர் அழகா அந்த சாங் எடுத்து கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட இப்போ ரீசெண்டாக வாவாதியார்லையும் 2 சாங்கு. அதில் என்னாச்சுன்னா மாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், மாஸ்டர் எனக்கு தான் வராது டான்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீ ஒன்று பண்ணணும் ஒரு சீக்ரெட் சொன்னார். டான்ஸ் ஆடும்போது ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுதான் பெரிய சீக்ரெட். நீங்களாம் நல்லா ஆடுறீங்க, இருந்தாலும் நீங்களும் ஸ்மைல் பண்ணீங்கன்னா நீங்களாம் சூப்பராக இருக்கும். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, எதுவுமே நீங்கள் பண்ணுற தப்பு தெரியவே தெரியாது டான்ஸ் மூவ்மெண்ட்ஸில் அப்படின்னாரு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது
இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னியா தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிபடி, ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர், ஆல் த எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மிங் கிட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு எஸ்டிசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். தேங்க்யூ. அப்படியே பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நம்மளோட கருணா வந்து சூப்பரா நடிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா கருணா இவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது அந்த காசு பணம் அதுலதான் வந்து எல்லாருக்குமே சொல்லி முடிச்சாரு. வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி 2 பேர் காரணம். ஒண்ணு வந்து சந்தோஷ் நாராயணன், இன்னொன்னு வந்து ஷெரீஃப். பட் நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க ஆட முடியாம பயங்கரமா ஆடி இருக்கீங்க போது, அப்போ இப்ப நல்லா இருக்கீங்க. அப்போ உங்களை ஆட வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து ஆடலாம். இல்ல இன்ஜுரி இல்லனாலும் நான் சேர் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. நீங்களே சொன்ன விஷயம். சோ ஷெரீஃப் மாஸ்டர் வாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவரால் ஆட முடியாதப்பவே நீங்க வந்து சூப்பரா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆட வச்சிட்டீங்க. அவர் உண்மையா ஆட முடியற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர் எப்படி ஆட வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலா இவர்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆட மாட்டார் அவரு. அதனால ஆனா பட் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அவருக்கு உண்மையாலுமே இன்ஜுரி. லைக் அந்த சாங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஷாட் எல்லா இதுலயும் ப்ரொமோலயும் வரும். அந்த காசு வீசுற ஷாட், அந்த காசு பணம்ல அந்த காசு வீசுற அந்த ஷாட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கை அந்த அவர் வந்து அந்த பேண்ட் இப்படி தூக்கி இப்படி மூவ் பண்ணுவார், இப்படி காலை தூக்கிட்டு. அது ரெண்டுமே அவர் ஏன்னா ஒரு கால தான் அவரால் நிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல. பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து டான்ஸ் இஸ் அது வந்து இப்ப நாங்க பர்ஃபார்ம் பண்றோம், காம்படிஷன் பண்றோம்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எந்த கம்பேரிஷனும் தேவையில்லை. அவங்க எப்படியெல்லாம் ஆனாலும் அது அவங்களுக்கு அழகா இருக்கும். அதனால அவங்க அதை தைரியமா நினைச்சாலாம். அதுல கருணா அவர் ஆடினாருன்னா எப்படி ஆடினாலும் அழகா இருக்கும். அதனாலதான் அந்த சாங், ஏன்னா அந்த சாங்கை வந்து ஆட தெரியாதுன்றதை தாண்டி அந்த வைபை வந்து கொடுத்து இந்த சாங்கை, அது என்னோட ஃபர்ஸ்ட் சாங். நான் இண்டஸ்ட்ரியில வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங். அந்த ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து ஜஸ்ட் 12 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணோம் அந்த சாங். அந்த சாங் வந்து என்ன இப்போ 200 சாங்க்கு மேல கூட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு லக்கி மேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஆரம்பிச்சேன். ஸோ ஆமா ஆமா, ஆல்ரெடி அவர் உங்களில் யார் பிரபுதேவா அதுல கலக்கிட்டு அந்த டைட்டில் வின்னரா வந்து நலனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் தான் பண்ணணும் பாட்டுக்குன்னு. இப்போ ரீசெண்டா கார்த்திக் சுராஜோட படத்துல ரெட்ரோல எல்லா சாங்குமே மாஸ்டர் தான் பண்ணாரு. ஸோ பிஸியஸ்ட் மாஸ்டர், எங்களோட ஃபேவரட். அபார்ட் ஃப்ரம் டான்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. கருணா இப்ப எங்களுக்காக அந்த காசு எறிகிற ஷாட் மாதிரி வச்சுக்கலாம், சூப்பரா இருந்தது. இப்ப உங்களுக்காக மியூசிக் பிளே பண்றான். இல்ல கட் பண்ணி இருக்கனால தான் அவ்வளவு அழகா தெரிஞ்சாரோன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சின்னதுல இந்த மாதிரி ஆனுவல் டேக்கெல்லாம் ஆடி இருக்கீங்களா கருணா? ஆனுவல் டே இல்ல, நான் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்ல வெரைட்டி லைக் ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிட், ஆட் மேட் அதெல்லாம் பயங்கர ஆக்டிவ். டான்ஸ் சின்ன வயசுல இருந்தே பெருசா வராது. ஓகே சூப்பர். பட் தேங்க் யூ so much for joining us. ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் அவரோட இனிஷியேட்டிவ் பத்தி ஒரு சில விஷயங்கள் ப்ளீஸ். எஸ்டிசி வந்து நிறைய குழந்தைகளுக்கு பெரிய டான்ஸ்ல ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா பண்ணிட்டு இருக்காரு ஷெரீஃப் மாஸ்டர். ஸோ நிறைய உங்க குழந்தைங்களை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. Thank you so much, Master. Thank you once again. Thank you for being part of the event. And now awards உங்களுக்கு வந்து நம்மளோட ஆக்டர் கருணா கொடுக்க போறாங்க. எல்லாரும் அழகா லைன்ல நின்னு வாங்கிக்கோங்க. ஓகே?
ஹலோ எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை பேரை பார்க்கறதுக்கு, டு என்கரேஜ் டான்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் லைக் திஸ் வேர் ஈவன் டான்ஸ் கேன் ஹெல்ப் பீப்புள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஷெரீஃப் மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இருந்தே ஆக்சுவலி இட் இஸ் very very nice to see so many people encouraging it. Thank you for the beautiful opportunity. Sir, Master, thank you so much for always inviting us, making part of your growth. Thank you ma'am. Once again ரொம்ப நன்றி. அன்கண்டிஷனல் அன்புனால மட்டும்தான் நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிளா சேஃபா இருக்கணும், உங்க குழந்தைங்க டிசர்விங்கா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும். SDC. Thank you so much. Love you all. Thank you. Check. Thank you, Sharif Master, for this. I worked with him. Jupapla work பண்ணோம். நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நான். லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரனுக்காக நிறைய மாஸ்டர் வந்து பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டிலாம் நிறைய பண்றதுக்கு we both work together. Thank you so much for this opportunity. Thank you so much, Sharif. I request Sharif Master to come on to the stage and felicitate. சத்யா தனகோடி மேம் ரொம்ப ஒரு ஆப்டான பர்சன். இன்னைக்கு நம்மளோட ஒரு இவெண்ட்டுக்கு வந்து நிறைய கிட்ஸ் இங்க இருக்காங்க, நிறைய பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆகும். தேங்க்யூ வெரி மச் மேம். சாங் பண்றோம், அது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த சாங்கோட ஏன் நான் உங்களை இன்னைக்கு கூப்பிட்டேன்னா, இவங்க ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க குட் டச் பேட் டச்னு ஒரு இது வந்து இவங்க கவுன்சிலிங் எல்லாம் எடுப்பாங்க. அப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ குட் டச் பேட் டச் எல்லாம் கிடையாதுங்க, டோன்ட் டச் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு லிரிக் பண்ணி ஒரு சாங் நாங்களே பண்ணியிருக்கோம். அதுதான் அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டோம். ஸோ அவங்க முன்னாடி அவங்க பேசினாங்க, இட் பி ரியலி கனெக்டட் அண்ட் இட் வில் ரீச் ஆல் த பீப்புள். இந்த சாங்கை வி ஆர் ட்ரைங் டு மேக் மியூசிக் வீடியோவோ பண்ணி எல்லா ஸ்கூல்ஸும் அனுப்பலாம் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் ஃப்ரம் அஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த ஸ்டேஜில் ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் டு டூ திஸ் திங்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். ஸோ ஷெரீஃப் மாஸ்டர் வந்து நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணி வந்து நீ பார்த்துருப்பல. அவரு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஆல்பம் பண்ணாரு. என்ன ஆல்பம்? நிறைய ஆல்பம் பண்ணிருக்காரு. டக்குன்னு என்ன ஆல்பம் கேட்டா நான் அவர் என்ன நினைக்கிறேன், விழி வைக்கிற சாங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சன்ஃபிளவர் கார்டன்ல இருந்து விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுவும் ஹிட். சோ ஒரு பாடல்கள் பண்ணாலும் ஹிட், படங்கள் பண்ணா எல்லாமே வந்து ஹிட். சோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு அந்த சாங்கோட லிரிசிஸ்ட் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவரை தான் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அதீஷ் கிருஷ்ணா ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், நல்ல ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம். அந்த விழி வைக்கிற சாங் இருந்ததுன்னா போட்டுருங்க. ஹாய், வெல்கம் அதீஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெரீஃப் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் தாட் வாஸ் லைக் டான்ஸ் இவென்ட் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இந்த மாதிரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் விழி வைக்கிற பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சாங் முடிச்சுட்டு கோரியோகிராஃபி இஸ் ஆப்வியஸ்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாருடா பண்ண போறாங்க அப்படின்னு நானும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஷெரீஃப் மாஸ்டர் பண்றாருன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் தேங்க்யூ மாஸ்டர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு சாங்க்கு. And I think it's been a huge hit. And thank you for all your support. And looking forward to entertaining you more. Thank you. Okay, I think on the song oda plus definitely Sai avaroda music and rendavathu avaroda dance, and it was so much visible on screen. We all enjoyed, and definitely lyrics kuda ena ipo varakoodiya paadalgal paathu romba pidichiruchna apdi manapadama ellame vandu paadidraanga andha alavukku. So how was the appreciation you got? Endha madri appreciation andha paattukku special ungalku kadichichu? விழிவிக்கிற பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் a lot of people really like the அந்த two words தான். விழிவிக்கிறனா என்ன, எல்லாருக்கும் அந்த கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டுட்டு நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. that it was very different. and yeah, pretty much நமக்கு ரீல்ஸ் பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு வந்து என்ஜாய் பண்றாங்க எல்லாரும் அப்படின்றது. So yeah, you enjoyed it. நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சு எழுதி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. உங்களை பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுற ஒருத்தர் மாதிரி இருக்கு. டான்ஸ் ஈவென்ட்க்கு வர வந்து நீங்க 2 ஸ்டெப் அட்லீஸ்ட் ஆடணும் அப்படின்னு தான் நாங்க. looks can be deceiving. ஷோர் ப்ரோ, சாங்ல வந்து விழி வீக்கிற அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வீக்கிற அப்படிங்கும் போது நம்ம ஊர் சைடு கொங்கு மண்டல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வெளுத்துட்டுருவோம், வீக்கிடுவோம் பாத்துக்க அப்படிம்போம். சோ இது வந்து விழி வீக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சோ அது என்ன அர்த்தத்தோட அந்த நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. ஐ திங்க் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் வந்து கரெக்டா கேக்குறீங்க. பாப்பா இல்ல சாங்ல 2 லிரிக் இருக்கு, அது என்னன்னு
பாருப்பா எனக்கு நான் இங்க பாரு நானும் ஒரு 10 பாட்டு எழுதி இருக்கேன், என்ன ரிலீஸ் பண்ணாம அப்படி கிடக்கு. அதுக்காக நானும் ஒரு ரைட்டர் இல்லைன்னு தெரிஞ்ச முடியுமா? ஒரு பாட்டு எழுதுறது ஒரு ரைட்டர் முன்னாடி நீ இதை சொல்ற 2 வரையும் பாட்டு எழுதுறதுக்கு 2 தான், ஒண்ணு இலக்கணமும் ஒண்ணு இலக்கியம். இது 2 தெரிஞ்சா நீங்க ஒரு சிங்கர், அது எனக்கு தெரியும். 8ஆம் தமிழ் பாடத்துல படிச்சிருக்கேன் நானு. இல்ல ரைட்டர் சார் கேட்டு பாருங்க. ஆமா இப்ப நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு 2 வரி கோவிலுக்கு அப்புறம் நான் பாட்டு எழுத நிப்பாட்டிட்டேன் நானு, அவ்வளவுதான். சோ அதனால விழி வீக்கிற அப்படின்னு இருக்குல்ல சார், அது என்ன அர்த்தம் அப்படி கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டீங்க அப்படின்னா? விழிங்கிறது கண்ணு ஆப்வியஸ்லி, அது எல்லாருக்கும் தெரியும். வீக்கிறன்றது நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர் சைட்லாம் கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் அப்படி பேசுவாங்க, அடிச்சு வீக்கிடுவேன் அப்படிம்பாங்க. சோ விழிய வந்து வீக்கிறா, அவளை பார்த்தா என் கண்ணு வந்து அவ்வளவு டயர்ட் ஆகுது அப்படின்றது. கண்களால கைது செய்யற மாதிரி கண்களால அடிக்கிறது. எஸ், ஆக்சுவலா வந்து நான் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சாங்ல வந்து இந்த லிரிக் தான் கொரியோகிராஃபி. யூஸ்வலா வந்து சில சாங்ஸ் வந்து மியூசிக்ல பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் பீட்ஸ்ல பண்ணுவாங்க. அந்த சாங் வந்து அந்த லிரிக் தான் கொரியோகிராஃபி. எனக்கு அவ்வளவு பிடிச்ச அந்த லிரிக். ஏன்னா அந்த சாங்கோட ஸ்டெப்பே வந்து கை இப்படி இருக்கும், கண்ணு க்ளோஸ் பண்ணிருக்கும், விழி அப்படிங்கும்போது வெளியே வரும், வீக்கிறங்கும் போது இப்படி பண்ணுவோம். இது வந்து இந்த கேமராவோட ஜூம். ஸோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம டைட்டா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுவோம்ல, இது வந்து ஷிஃப்ட் ஆஃப் த ஃபோக்கஸ். ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்படி மூவ் பண்ணி எப்படி பண்ணுவோம், அவ்வளோ முக்கியம்னு. ஸோ அது வந்து ஐ வாண்ட் டு ஷோ த்ரூ கொரியோகிராஃபி அப்படின்றதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் தேடி இவர்கிட்ட பிடிச்சி கேட்டேன், செம்மையா எழுதியிருக்கீங்க, எனக்கு அந்த அதுல இருந்து அந்த கொரியோகிராஃபி பிக்கப் பண்ண அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நீங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து இந்த லைக் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். சோ ஒரு லிரிக்ல 2 வார்த்தையில எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு பாரு. 2 வார்த்தை மட்டும் இல்ல, அவ்வளவு அழகான வார்த்தை. அதுக்கு கட்சி சார் இவருதான் போட்டிருக்காருங்கிறது எனக்கு இப்பதாங்க தெரியும். இவ்வளவு சத்தமே இல்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? See, I think லவ் பண்ணல போல மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் இருக்காது. அதனால எனக்கும் தெரியல உண்மையா சொல்லணும்னா அதான் அடக்கம்ல. பட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஹவ் ஷோன். தேங்க்யூ. Okay, dancer, we'd like to felicitate you, Sharif Master. இப்போ நாங்க நிறைய கோர்சஸ் வந்து ஆட் ஆன் பண்றது வந்து அபியோட ஐடியாஸ் வந்து அவ்வளோ எங்களுக்குள்ள இருக்கு. இட் இஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஸ்கூல்ஸ்ன்ற மாதிரி கிடையாது. we are all joining as an artist to grow this industry. ஸோ as a கொலாப் பண்ணி எங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணி பண்றோம். ஸோ இதுல அபியோட ஒரு மேஜர் ரோல் என்னன்னா, நாங்க யூஸ்வலா சொல்லுவோம் நம்ம உடம்புல வந்து 365 ஜாயின்ஸ் இருக்கு. அந்த 365 ஜாயின்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் டான்ஸ். அது ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி அந்த ஸ்பேஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸை மூவ் பண்றதுதான் டான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நாங்க ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஜாயின்ஸையும் வந்து ஒரு கலர் ஒரு நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஷோல்டர் வந்து நம்பர் 4 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் நம்பர் கொடுத்துருப்போம். இது ஏன் கொடுக்குறோம்னா குழந்தைங்களுக்கு அப்படி சொன்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ அப்ப அந்த 4ல வந்து நாங்க சொல்லுவோம் ஜஸ்ட் மேக் அ ஸ்கொயர் ஆன் 4 அப்படின்னா அவங்க ஸ்கொயர் பண்ணுவாங்க 4ல. ஸோ when you do on your chest ஆல்பபெட்டிக் A எழுது அப்படின்னா அவங்க A அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, the dance is very easy to, இந்த குழந்தைங்க வந்து ஈஸியா அந்த டான்ஸை கத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணின விஷயத்த அத்தனை குழந்தைங்களுக்கும் சொல்லி அவங்க பேரை எழுதி, அவங்க டான்சஸ் அவங்களோட பேரையே அவங்க எழுதி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணி அபி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹானர் ஹர் ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. And I'm just want to give you a small award. Okay, just before that. Hi, good evening. ஷெரீஃப் அண்ணா எனக்கு பாஸ்ட் 16 இயர்ஸா தெரியும். நாங்க எல்லாருமே உங்களில் அடுத்த பிரபுதேவால அண்ணா கூட கோ கண்டஸ்டன்டா இருந்தோம். ஸோ அப்ப இருந்து ஷெரீஃப் அண்ணாவை தெரியும். அதுக்கப்புறம் டச் இல்ல. ஒரு கோரியோகிராஃபரா வந்து பெருசா வளர்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆஃப்டர் 12 இயர்ஸ் நான் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அண்ணாவோட சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுல போய் பார்த்துட்டு நான் அண்ணாக்கு கான்டாக்ட் பண்ணும்போது 12 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி பேசினாங்க. அவ்வளவு சீனி கோரியோகிராஃபர் ஆகி எவ்வளவு ஹைட்ஸ் போனாலுமே அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே அளவுக்கு இருந்தாங்க. தட் இஸ் அவங்களோட டவுன் டு எர்த் விஷயம் தான் அவங்களை இன்னும் மேல மேல கொண்டு போயிட்டே இருக்கு. அந்த சர்டிபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. என்னன்னா இப்ப நாங்களும் டான்ஸ் கிளாஸஸ் ப்ரொஃபஷனலா டன் பண்ணிட்டு இருக்கோம் 10 இயர்ஸா. ஆனா அண்ணா அதுல வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் எப்படி போய் ரீச் ஆகணும்னு ஒரு ஃபார்முலா மாதிரி கொண்டு போறப்போ அது பசங்களோட கிரியேட்டிவ் நாலேஜ பயங்கரமா ஃபுல் பண்ணுச்சு. அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எப்பயுமே பிகினர் லெவல் குழந்தைங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கறத பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அதையே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 years கழிச்சுதான் அவங்க கிரியேட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அண்ணாவோட சிலபஸ்ல எப்படி இருந்ததுன்னா பசங்க பேசிக்கா ஷேப்ஸ், ஆல்பபெட்ஸ் இதெல்லாம் வச்சு பசங்களே எப்படி மூவ்ஸ் கிரியேட் பண்ணலான்னு அந்த 1 yearலயே அவங்களோட கிரியேட்டிவிட்டியை நல்லா புல் பண்ண முடிஞ்சது. அது பாக்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த கிளாஸ்ல வந்து டல்லா இருந்த குழந்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க, யாருமே யோசிக்காத அளவு அந்த குழந்தை யோசிக்கிறான், அவன் கிட்ட வேற ஏதோ இருக்குன்றதை எங்களால அந்த சிலபஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது எங்களுக்கு தான் ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சதுக்கு. அதை நாங்க ட்ரை பண்ணல, அதை நாங்க வந்து யூஸ் பண்றோம். ஸோ வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் தட் சிலபஸ். அண்ட் அடுத்தடுத்த லெவல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு 2 yearsலயே ஒரு குழந்தையால இவ்வளவு லெவல்ஸ் பண்ண முடியும்ன்றது உண்மையிலே கிரேட். அதோட பிரைன் ஃபுல்லாமே ஷெரீஃப் அண்ணா தான். ஸோ தேங்க்யூ ஷெரீஃப் அண்ணா. Thank you so much, Avi. And here's a special award for you for being part of SDC. Thank you. Thank you very much. SDC இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அண்ட் இந்த ஈவென்ட் நடந்ததுக்கு நிறைய பேர் they are very connected to that. So அவங்கள ஒருத்தரா கூப்பிடுறேன், come and get the award. Okay.
you.